Hi students, next chapter 11 probability distribution la exercise 11.2 la 6 and 7 பார்க்க போறோம். Sixth one பாருங்க. A random variable x has the following probability mass function. ஒரு சமவாய்ப்பு மாறி x க்கு நிகழ்தகவு நிறை சார்பானது x f of x கொடுத்திருக்கா 1 க்கு k squared 2 க்கு 2k squared 3 க்கு 3k squared 4 க்கு 2k 5 க்கு 3k அப்படினு கொடுத்திருக்கா. First one find the value of k இன் மதிப்பு. Second one probability of 2 less than or equal to x less than 5. Third one probability of 3 less than x. ரொம்ப important question டாமா அது. சரிங்களா? So probability mass function. இது discrete பா. அதனால probability mass function வரும். Continuous னா probability density function அப்படினு வரும். சரியா? நிகழ்தகவு நிறை சார்பு அல்லது திண்ம சார்பு அப்படினு கூட சொல்லலாம் இத. ஓகேவா? So summation I equal to 1 to n f of xi is equal to 1. So இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுறோம். k square plus 2k square plus 3k square plus 2k plus 3k equal to 1 அப்படின்னு போடுறோம். ஸோ இது 6 k square ஆகிடுச்சு. இது 5k. இந்த ஒன்று இங்கிட்டு வரைச்சா -1. ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி கிடச்சிடுது இல்லையா? ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். -6 1 6 ஆர் 6. ஸோ 6 - 1 அது நமக்கு 5 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அந்த கோஃபிஷியன்ட் 6 இருக்கனால 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 6k - 1 இன்ட்டு k + 1 ஈக்குவல் டு 0. 6k - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னா 6k is equal to 1, therefore k is equal to 1/6. k plus 1 equal to 0 அப்படின்னா k is equal to -1. நெகட்டிவ் வேல்யூ நமக்கு எடுத்துக்கக்கூடாது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நிகழ்தகவு நிறை சார்பு. ஸோ எக்ஸில் 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அது ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். நிகழ்தகவு நிறை சார்பு. இதோட ஒரு டேபிள் மாதிரியே ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த k ஸ்கொயர் 2k ஸ்கொயர்ட் 3k ஸ்கொயர்ட் 2k 5க்கு என்ன கொடுத்துருக்கா 3k அப்படின்லாம் கொடுத்துருக்கா இல்லையா? அதில் k நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ k ஸ்கொயர்னா 1/36 அப்படின்னு வரும். 2k ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 1/36. ஸோ 2/36 அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது 3k ஸ்கொயர்னால 3/36. 2kவா? ஸோ 2/6. 3kவா? ஸோ 3/6. ஸோ இதுதான் நம்மளுடைய நிகழ்தகவு நிறை சார்பு. ஓகேவா? அடுத்தது நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than or equal to x less than 5 அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ 2 விட அதிகம் 5 விட கம்மி. அதனால் 2 உண்டு 3 உண்டு 4 உண்டு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 2 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 3 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 4. ஸோ 2க்கு நேராக என்ன இருக்குது 2/36 இருக்குது. 3க்கு நேராக 3/36 இருக்குது. 4க்கு நேராக 2/6 இருக்குது. ப்ளஸ் போடணுங்க. ஸோ எல்லாத்துக்கும் 36 நம்ம எடுத்தோன்னா 2 + 3 6 6 ஆர் இல்லையா? ஸோ 6 2s are 12. So 12 plus 3 plus 2. So 17/36. So probability of 2 less than or equal to x less than 5 உடைய ஆன்சர் 17/36. அடுத்தது இதிலே தேர்ட் ஒன் பாருங்கள். probability of 3 less than x. சரியா? அதாவது x தான் பெருசு 3 சின்னது. அப்போ அது கம்மியான வேல்யூ. 3 சின்னது x பெருசு அப்படின்னா இப்போ நான் சொன்னது கம்மியான வேல்யூ.
1,2. ஆனால் நமக்கு வந்து எக்ஸு சின்னது, 3 விட எக்ஸு பெருசுன்னு சொல்லிட்டு அப்போ 4, 5 மட்டும் வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. 3ங்கிறது ஸ்மால் ஒன்றுப்பா, எக்ஸுங்கிறது பிக் ஒன்று. ஏன்னா விரிந்த பகுதி எக்ஸை பார்க்குதா, அப்போ பெருசாக இருக்கணும். 3 விட பெருசு அப்படின்னா 4, 5. ஃபஸ்ட்டு நான் போட்டது 3 விட சின்னதாக உள்ளது. ஓகேவா? ஸோ 4க்கு நேராக என்ன இருக்குன்னா 2/6 இருக்குது, 5க்கு நேராக என்ன இருக்குன்னா 3/6 இருக்குது. ஸோ 2 + 3 வந்து 5/6. ஏன்னா டினாமினேட்டர் சேம். தேர்ஃபோர் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 லெஸ் தென் எக்ஸ் ஆர் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அப்போ வந்து 5/6 அதோடைய ஆன்சர். ஓகேவா? பிலோவாக இருந்தால் 1,2, அபோவாக இருந்தால் 4,5. சரியா? 7th ஒன் பாருங்கள். இந்த cumulative distribution function of a discrete random variable is given by capital F of x is equal to 0 for minus infinity less than x less than 0, 1/2 0 less than or equal to x less than 1, 3/5 1 less than or equal to x less than 2, 4/5 2 less than or equal to x less than 3, 9/10 3 less than or equal to x less than 4, 1 4 less than or equal to x less than infinity. சரியா? என்பது ஒரு தனிநிலை சமவைப்பு மாறியின் குவி பரவல் சார்பு எனில் நிகழ்தகவு நிறை சார்பு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்புறம் அந்த 2 கேள்வி கொடுத்துருக்கா. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான்ப்பா. ஒரு 2-3 தடவை வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட போகுதுடாமா. சரியா? வராததுன்னு எதுவுமே கிடையாது. முயற்சி எடுத்தால் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ நமக்கு குமுலேட்டிவ் கொடுத்துட்டு மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கா. சரியா? மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு குமுலேட்டிவ் கேட்டால் ஆட் பண்ணிட்டு போவீங்க. குமுலேட்டிவ் கொடுத்துட்டு மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டால் சப்ராக்ட் பண்ணணுண்டாமா. அவ்வளோதான்டாமா, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கிறோம். அது கேபிட்டல் எஃப் ஆஃப் 0 மைனஸ் எஃப் ஆஃப் 0 மைனஸ், அதாவது 0க்கு முன்னாடி வரைக்கும் உள்ள எல்லா ஃபங்க்ஷனுமே 0 தான். அதனால் 0க்கு நேராக என்ன இருந்துச்சு, ஹாஃப் இருந்துச்சு. 0க்கு முன்னாடி உள்ளது எல்லாமே 0. அதனால் ஹாஃப் மைனஸ் 0 ஹாஃப். அடுத்தது 1 கொடுக்குறோம். ஸோ ஸ்மால் எஃப் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் 1 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 0. 1க்கு நேராக பாருங்கள் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, 3/5 இருக்குது. 0ல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 1/2 இருக்குது. ஸோ இது எல்சிஎம் வந்து எடுக்கலாம் 10ன்னு, அது கிராஸ் ஆனால் பண்ணிடலாம். ஸோ 6 - 5 தேர்ஃபோர் 1/10. அடுத்தது 2 பார்க்கலாமா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 2 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 2 பாருங்கள் 4/5 இருக்குது, மைனஸ் எஃப் ஆஃப் 1 பாருங்கள் 3/5 இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட டினாமினேட்டர் சேம், அதனால் 4 - 3 1/5 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்த 3 பார்க்குறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் 3 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 3 என்னன்னு பாருங்கள், 3க்கு நேராக 9/10 இருக்குது, மைனஸ் எஃப் ஆஃப் 2 வந்து என்ன 4/5. ஸோ 10 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஒன் 9 அப்படியே போட்டுருங்க. இது 5 2s 10ங்கனால -8 போட்டுருங்க. 9 - 8 வந்து 1, ஸோ 1/10. அடுத்த 4 பாருங்கள், ஸ்மால் எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் 4 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 3. எஃப் ஆஃப் 4 உடைய ஆன்சர் வந்து 1 மைனஸ் எஃப் ஆஃப் 3 உடைய ஆன்சர் 9/10. ஸோ இதை கிராஸ் பண்ணுறச்சு 10 - 9 therefore 1/10. அவ்வளோதான். முன்னாடி உள்ள ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரோம். அப்படி கிடச்சிச்சின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கிடச்சிரும். therefore the probability mass function நிகழ்தகவு நிறை சார்பு அல்லது திண்ம சார்பு பார்க்கலாம்ப்பா. எழுதலாமா? அந்த டேபிள் ஃப்ரேம் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூஸு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸு, அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். ஓகேவா? ஸோ 0 1 2 3 4. ஸோ 0க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட குமுலேட்டிவ் கேட்டிருந்தா நீங்கள் ஆட் பண்ணி போயிருப்பீங்க.
ஓகேவா? இப்போ குமுலேட்டிவ் கொடுத்தது மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டதுனால சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரியா? ஸோ 0க்கு 1/2, 1க்கு வந்து 1/10, 2க்கு வந்து 1/5, 3க்கு 1/10, 4க்கு 1/10. சரியா? அவ்வளோதான். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம அடுத்த கொஷினை பார்க்கலாமா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 3. ஓகேவா? அதாவது எக்ஸுங்கிறது இதில் ஸ்மாலு, 3ங்கிறது பிக்கு. அப்போ 3 விட குறைவாக உள்ளதை தான் நமக்கு எடுத்துக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1 and 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 0 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 2. ஸோ x is equal to 0க்கு என்ன ஆன்சர் இருக்குது? 1/2 இருக்குது. x is equal to 1க்கு வந்து 1/10 இருக்குது. 2க்கு வந்து 1/5 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து 10 எடுப்போம். ஸோ 5 2s are 10. அப்போ 5 போட்டுருங்க. அடுத்தது 1 போட்டுருங்க. 2 5s are 10, அதனால் 5ஓட மல்டிப்ளை பண்ணியாச்சு. இது 5 2s are 10ங்கிறனால 2ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 8/10 or 4/5 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 ஆன்சர் வந்து 8/10 or 4/5. அடுத்தது பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 2. ஸோ 2 2 விட அதிகம். இப்போ எக்ஸ் வந்து பெருசாக இருக்குது, 2 2 விட அதிகம். அப்போ 2 3 4. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இருந்தால் என்ன இருக்குது நமக்கு ஆன்சரு? 1/5 இருக்குது. 3னா 1/10, 4னா 1/10. ஸோ 1/5 ப்ளஸ் 1/10 ப்ளஸ் 1/10. ஸோ 10 வந்து எல்சிஎம் எடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் 5 2s are 10 இல்லையா? அப்போ 2 + 1 + 1. அப்போ 4/10 or 2/5. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 2 ஆன்சர் வந்து 4/10 or 2/5. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.